பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் தோட்டத்தில் தனியார் துப்பறியும் நிறுவனத்தினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, மேலும் ஆய்வு தொடர்பான தகவல்கள் என்னென்ன? விருதாசலத்தில் நேற்று நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்துல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் உட்காரக்கூடிய அந்த இடத்துல என்னோட நாற்காலி அருகில ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவி லண்டன்ல இருந்து வாங்கி வந்திருக்காங்க. மிக விலை உயர்ந்த கருவி. யார் வச்சாங்கன்றது தொடர்ந்து நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை செய்தியாளர் சந்திப்புல பாமக டாக்டர் ராமதாஸ் அதிர்ச்சிகரமான இந்த தகவலை தெரிவிச்சிருந்தாரு. தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. இந்நிலையில இந்த சம்பவம் குறித்து தனியார் துப்பறியும் நிறுவனம், சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவனம் ஏற்கனவே அவங்க தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தகவல் உடனடியாக வெளியில போகுதுங்க. ஆனா எப்படி வெளியில போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிதான் தனியார் துப்பறியும் நிறுவனத்திட்ட இந்த தகவலை தெரிவிச்சு அவங்கள பாருன்னு சொல்றாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர் பக்கத்துல இந்த கருவி பறிமுதல் செய்யப்பட்டதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் சென்னையை சேர்ந்த தனியார் துப்புரவு நிறுவனம் இந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் தற்போது தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உட்காரும் இடத்துல இவர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள போன உடனே கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர் சந்திக்கிறதுக்காக ஒரு பெரிய ஹால் இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் உட்கார்ந்து அவர் யாரா இருந்தாலும் பேசுவார். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய ஷோபாக்கள், சேரு, பக்கத்துல இருக்கிற அது மாதிரி எல்லா இடமும் துருவி அங்குலமாக தனியார் துப்பறியும் நிறுவனம் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. ஆய்வின் முடிவில் மட்டும்தான் யார் வச்சாங்க, என்ன சிம் கார்டு யார் பேர்ல இருக்கு, யாராவது சார்ஜ் பண்ணி போட்டாங்க, எப்படி தொடர்ந்து செயல் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன தகவல் வெளியே போயிட்டு இருக்கு, இது அனைத்தும் முழுமையான தகவலை வெளியே தான் தற்போது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலா பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.